குற்றப்பரம்பரை சட்டம் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் வரும்போது அதை எதிர்த்து மிகப்பெரிய குரல் எழுப்பியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். இந்தியாவிலேயே உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்றேன், குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது நீதி கட்சி ஆட்சியில தான். இவன் சமூக நீதினு பீற்றிக் கொள்கிறானே, எந்த கட்சி சமூக நீதி சொல்லுச்சோ அதனுடைய வாரிசுகள் நாங்கன்னு பேசிக்கிறாங்களே, அந்த நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் மெட்ராஸ் பிரசிடென்சில சென்னை மாகாணத்தில் குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது. அதை எதிர்த்து ஒருத்தர் பேசல. பசும்பொன் தேவரும் வைத்தியநாத ஐயரும் என்எம்ஆர் சுப்புராமனும் பட்டேல் சமுதாய மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்ற போது இதே நீதி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இதே மதுரையில் இருந்தாங்க. மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பி.டி. ராஜனே இருந்தாரு. இதற்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. அவங்க எல்லாம் டெம்பிள் என்ட்ரிக்கு ஆதரவா பேசவே இல்லை. அவங்க எல்லாம் இவங்க சமூக நீதினு சொல்றாங்க. கிரிமினல் சட்டத்தை எதிர்க்கணும், குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்க்கணும். ஏன் இந்த குற்றப்பரம்பரைன்னு அறிவிச்சான் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து இந்த முக்குளத்தோர் சமுதாயம் தொடர்ந்த யுத்தத்தை அவனால சமாளிக்க முடியாதனாலதான் இந்த சட்டத்தை அறிவிச்சு. அவனால முடியல. இது ஆண்டாண்டு காலமா இருக்கு. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரும்போதே அதை எதிர்த்தவர்கள், பிரிட்டிஷ் சிஸ்டத்தை எதிர்த்தவர்கள் தேவர் சமுதாயத்தினர் தான் என்பது பல பேருக்கு தெரியாது. மதுரையில விளக்குத்தூண்ல தான் முதல் காவல் நிலையம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அங்கேதான் வந்துச்சு. அது வரைக்கும் மதுரையினுடைய காவல் உரிமையை பெற்றவர்கள் புறமலைக்கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ரொம்ப குறிப்பா கீழக்குயில்குடி கிராமத்தை சார்ந்த அந்த சமூக இளைஞர்கள் தான் மதுரைக்கான காவல் உரிமையை பெற்றவங்க. காவல் டாக்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த மரபு வழியாக பாரம்பரியமாக இருந்ததை மாற்றி போலீஸ் ஸ்டேஷன், ஜுடிஷியரி, ஜட்ஜி, கோர்ட்டுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரன் திணிக்கும் போது மதுரையில போலீஸ் ஸ்டேஷன் வருது. அப்போ இவங்க எல்லாம் போய் அதை அப்செக்ட் பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. நாங்க தானே காவக்காரங்க. காவல் உரிமை என்பது விட்டு கொடுக்கிற உரிமை இல்லை, அது ஒரு பிரஸ்டீஜ். கருப்பசாமி ஐயனாருக்கே காவல் தெய்வம் தான் பேரு. அப்படி விட்டு கொடுக்க கூடாது என்று போராடியதை இவர்களை பல பேரை சுட்டு தள்ளினாங்க, சிறையில் அடைச்சாங்க. கம்பம் பக்கத்துல மலையடி வாரத்துல கீழக்குயில்குடி கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆணையும் அப்படியே கட்டி தூக்கிட்டு போய் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வச்சிருந்தாங்க. கீழக்குயில்குடி கிராமத்தை சேர்ந்த சித்திரவதை முகாம்னு பேரு, கான்சென்ட்ரேஷன் கேம்ப். ஏன்னா இந்த காவல் உரிமை அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுனால. வரி கட்ட மறுத்தாங்கன்றதுனால தான் பெருங்காமநல்லூர்ல அவ்வளவு பெரிய தியாகம் செய்ய, உயிர் பலி கொடுக்க வேண்டியது. தமிழ்நாட்டின் ஜாலியன் வாலாபாக் என்று கட்டபொம்மன் நடத்தின பாஞ்சாலங்குறிச்சி யுத்தத்துல மிக அதிகம் பேர் வெள்ளக்காரன் செத்து போயிட்டான். நம்ம தமிழ்நாட்டில் நடந்த யுத்தத்திலேயே வெள்ளக்காரன் அதிகம் பேர் செத்தது பாஞ்சாலங்குறிச்சி போர்ல. அதற்கு அப்புறம் தான் இந்த டிஸ்ஆர்மமெண்ட் ஆக்ட் வந்தது. கையில் ஆயுதம் வச்சு கூடாது, கையில வாள் வச்சு கூடாது, ஈட்டி வச்சு கூடாது, வேல் கம்பு வச்சு கூடாது. இதெல்லாம் வச்சிருந்தா அவன் அரெஸ்ட் பண்ணுவான். கிளறி வச்சு கூடாது, வீட்டுல நீளமான அருவாள் இருக்கக்கூடாது. நீளமான அருவாள் இருந்தா தூக்கிட்டு போயிடுவான் பிரிட்டிஷ்காரன். இப்படி ஒரு வீர பரம்பரையை குற்ற பரம்பரையாக மாற்றியது பிரிட்டிஷ்காரன். அந்த வார்த்தையை மாத்தி போட்டிருக்கணும். இவர்கள் ஆட்சி செய்து கொற்றத்தில் இருந்தவர்கள் கொற்ற பரம்பரைன்னு வச்சிருந்தா சரியா இருந்திருக்கும். அது குற்ற பரம்பரைன்னு மாத்திட்டான். அதற்கப்புறம் அதெல்லாம் பனிஷபிள் ஆக்ட். இதை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு ஆண் சிங்கம் தான் ஐயா பசும்பொன் தேவர். இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை எடுக்கணும், இல்லைன்னா நீங்க கற்பனையே பண்ண முடியாது. சேடப்பட்டியில சின்ன கட்டளை, பெரிய கட்டளை, எங்க ஊர் பக்கத்துல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல முளைக்குச்சி அடிச்சிருப்பான், மாடு கட்டுற மாதிரி முளைக்குச்சி. சாயங்காலம் 6 மணி ஆயிட்டா அதுல ஹேண்ட் கஃப் இருக்கும், விலங்கு. அதுல வந்து அவனா மாட்டிக்கிட்டு அங்கேயே விடிய படுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கவே இல்லை. இதெல்லாம் நீதி கட்சி ஆட்சியில் நடந்தது என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறேன். ஏன்னா சமூக நீதி ஆட்சின்னு பேர், அதுக்கு பேர்.